18 வயதுக்கு கீழே உள்ளவங்க ஒரு கொலையில் ஈடுபட்டாலோ ஒரு கற்பழிப்பில் ஈடுபட்டாலோ இது மாதிரி பெரிய குற்றங்கள் ஹீனஸ் டைப் ஆஃப் கிரைம்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிரைம்ஸில் ஈடுபட்டாலோ அவங்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து அங்கே செஷன்ஸ் கோர்ட்டில் தான் அந்த கேஸ்லாம் நடக்கும். மர்டர் கேஸு, ரேப் கேஸ்லாம். அது மாதிரி இல்லாமல் இவங்களுக்குன்னு சிறுவர் நீதிமன்றம், அதுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் லெவலில் உள்ள ஒரு ஜட்ஜி தான் இருப்பாங்க. அதாவது கீழ்கோர்ட்டு அங்கேயே தான் விசாரித்து அவங்களுக்கு தவறு செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வந்தால் அவங்களுக்கு சிறிய தண்டனை கொடுப்பாங்க. எதை மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னா 18 வயசு வரைக்கும் இந்த சிறுவர் மன்றத்தில் இருக்கணும், அங்கேயே உள்ள ஸ்கூல் இருக்கும், அங்கேயே அவங்க படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஒருவேளை 18 வயசு இப்போ இவங்களுக்கு 17 வயசு ஒரு இந்த கேஸ் நடந்து இதில் தண்டனை கொடுக்குறாங்க, ஒரு 5 வருஷம் கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஒரு இந்த தண்டனை வந்து கொடுக்காததுலேருந்து 18 வயசு வரைக்கும் அவர் சிறுவர் மன்றத்தில் இருப்பார். அதுக்கப்புறமா பெரிய ஜெயிலில் 18 இயர்ஸ்லேருந்து 21 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இவங்களை வச்சிருப்பாங்க. அந்த 21 வயசுக்குள்ள அவருக்கு தண்டனை முடிஞ்சா வெளியே வந்துடுவார். 21 வயசையும் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு தண்டனை இருந்ததுன்னா அப்புறம் அந்த பெரியவர்கள் சிறை இருக்கு இல்லையா, அந்த கான்விக்ட் அந்த பிரிசனில் போட்டுருவாங்க. அதனால அது மட்டுமல்ல, இவங்களுக்கு பெயில் அப்படின்னு கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. இப்போ மற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டு அது கொலை குற்றமாக இருந்தால் கூட சரி, மற்றதெல்லாம் வந்து பெயில் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க ஈஸியாக. இங்கே அது மாதிரி கிடையாது, உடனே கொடுத்துருவாங்க. அதுக்கு சின்ன உதாரணம், இந்த 4 பேரையும் ஆஜர்படுத்தப்போ ஒருத்தன் +2 படிக்கிறான், அவனை சொந்த ஜாமீன்லேயே விட்டார். ஆமாம் 3 பேரை வந்து செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய சீர்நோக்கு இல்லத்தில் அங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த இதில் வந்து இந்த சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் இப்போ அதில் மெயின். சட்டத்தில் உள்ள ஓட்டை அப்படிங்கிறது இதை பயன்படுத்திக்கிறாங்க. நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தில் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவங்க இந்த தவறை அவங்க செஞ்சுட்டு தப்பிச்சிடுறாங்க.